ஓம் கம் கணபதியே நமக. கடகராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகிறது ஃபஸ்ட்டுனாலும் குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, சுமை தாங்கி போல பல பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாங்க. இவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை விட்டு போயிட்டா பலம் இழந்துருவோன்ற ஒரு பதட்டத்தில் எப்பயுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்து இன்னைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய விட்டு கொடுக்கும் பொழுது இவங்களாலே முடியாமல் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுதும் அமைதியாக தான் இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும், இவங்களுக்கு வலியாக இருக்கும், ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இருந்தாலும் இது என்னோட குடும்பம், நான் தாங்கி தான் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தாலே இந்த நாள் வரைக்கும் பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு நிறைய வாட்டி ஏமாத்திருப்பாங்க. இவங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியும், எதை செய்தாலும் இவங்க நம்மளுக்காக விட்டு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய இடத்துல இவங்களை ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இனி கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. ஆனால் இன்னமும் உங்களை சுமை தாங்கியாகவே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாளில் கடைசியில் உங்களுக்குன்னு என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேதனை மட்டும்தான் மிஞ்சும். இனி நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தேவைன்றதை உணர ஆரம்பிங்க. வாழ்க்கை எப்பொழுதும் எல்லோருக்கும் இறைவன் சமமாக கொடுத்துருக்கான். அதை ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும்னு எழுதியே வைக்கல இறைவன், நாமளாக அதை முடிவு பண்ணிக்கிறோம். அதை மாதிரி நீங்கள் அந்த முடிவுலேருந்து வெளியே வந்துட்டு இனி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய இடத்துல சொந்தக்காரங்களால் அசிங்கப்பட்டிருப்பீங்க, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போனவங்க நிறைய, தினம் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்னமும் அவங்களுக்காக பாடுபடுறன்றது உங்களோட அறியாமையை தான் காமிக்குது. முடிந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு இனிமேலாச்சும் பயணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ராசிநாதன் சந்திரனுங்க. சந்திரன் மனசை எப்பயும் தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க இவங்க. சந்திரன் இவங்களுக்கு ராசிநாதன்னும் பொழுது மனசு ரீதியாக எந்த பிரச்சனையும் அவங்க ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்குவாங்க. அது இயற்கையாக அமைஞ்சிரும். இப்படிப்பட்ட கடகராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் இப்பொழுது பெரிய மாற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எவ்வளோ பொருளாதாரத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க, இழந்திருப்பீங்க, தேவையில்லாமல் இழப்பு, சங்கடமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொருளாதார மாற்றம் ஏற்படும். இது உங்களுக்கானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், புரிதல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி பரவாயில்ல அனுசரிச்சுக்குவோம் குடும்பம் அப்படிங்கிறதுல தெளிவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உங்களுக்கும் பாசம் ஏற்படும். ஏற்கனவே அப்படி தான் இருக்கீங்க, இருந்தாலும் மற்றவங்க உங்களை ஏதோ ஒரு மாதிரி பார்த்துருந்தாலும் இப்போ அவங்க உங்ககிட்ட அனுசரணையாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் தொழிலில் ஏதோ முன்னேற்றம் இருந்தாலும் சிலர் தொழிலை விட்டுருப்பாங்க, பாதியிலே விட்டுட்ருப்பாங்க, அவங்களால முடிஞ்சிருக்காது. இப்போ அதை கண்டினியூ பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. முடிந்தால் செய்யுங்கள், இல்லைன்னா புதிய முயற்சி பண்ணலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நிச்சயமாக வேலை உறுதியாக கிடைக்குதுங்க. உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை, உங்கள் நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிறதுக்கு குரு பகவான் செய்கிறாருங்க. அதே போல் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய உறவுகள், புதிய வரவேற்பு கிடைக்கிது. இதெல்லாம் ஒரு புதிய அனுபவம் தான். இதனால் வரைக்கும் இருந்தவங்களே இருந்துக்கிட்டு ஏதோ செஞ்சவங்களே செஞ்சுக்கிட்டு போனது வந்ததுமா இருந்தாலும் இப்போ ஒரு மாறுதல் கிடைக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக குரு பகவான் கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனும் நல்ல இடத்துல தாங்க இருக்கார். நவகிரகங்களின் தலைவன் அல்லவா, அவர் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னா உங்கள் ராசி நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ராசியில் சூரியன் நல்ல இடத்துல இருந்து தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படுது. எந்த வேலை செய்தாலும் அது நீங்கள் தான் செய்யணுன்ற முடிவுக்கு வருவாங்க. கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஒரு பதவி, உயர் பதவி கூட கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கு சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
செவ்வாய் கொஞ்சம் சுமாரான பலனில் இருக்குது. இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அப்படி தான். இதனால் ஏற்கனவே ரத்த பந்த உறவுகள் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களோ அது இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி சமாளிச்சுட்டு இவ்வளோ நாள் வந்தீங்களோ அதே போல் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. நிதானமாக போங்க. இந்த போலீஸ் கேஸெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டால் தப்பு கிடையாது. இதனால் பயந்துக்கிட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்யும் செயலில் தெளிவாக செஞ்சால் போதும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நடந்து தான் ஆகுன்ற முடிவும் இல்லை. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பலனில் இருக்காருங்க. புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் ஏதோ சின்ன சின்னதாக மனக்குழப்பம், மனசில் எந்த தெளிவும் இல்லாமல் சிந்தித்தாலும் ஒரு முடிவு கிடைக்காம இருக்கும். இப்போ தெளிவாக முடிவு வந்துடும். எதை சிந்தித்தாலும் சரியான அமைப்பு ஏற்படும். எதை செய்தாலும் சரியான முடிவு கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் காரிய சித்தி ஏற்படும். இதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு மாறுதல் தாங்க. நல்ல அமைப்பு தான். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். புதன் சரியாக இருந்தாலே உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து திடீர் பண வரவு யோகத்தை கொடுக்குறார். எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும். எங்கேயோ கொடுத்து வச்சுருப்பீங்க, வராது அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இப்போ வரக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே போல் சம்பள பாக்கி நிறைய இடத்துல சம்பள பாக்கி இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ தன்னால் மொத்தமாக சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்துலேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது கிடைக்காம இருக்கும். இப்போ அது கிடைக்கும். ஏதாவது லோன் மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்டு கடன் அடைக்கலாம். இருக்கிற பெரிய கடனை அதிகமான வட்டிக்கு இருக்குது. இதை மாதிரி லோன் எடுத்தோம்னா சின்ன வட்டியில் நம்ம போயிடுவோம். பேங்க் லோனு நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிற இடத்தெல்லாம் இருக்கிறவங்க இப்போ அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுப்பாருங்க. முயற்சி பண்ணுங்க, கிடைச்சிரும். எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது. பொருளாதாரம் விரயம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறார் சுக்கிர பகவான். வரவு இருக்குது, செலவு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். தேவையற்ற செலவை அவர் கொடுக்க மாட்டார். இந்த அமைப்பில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சந்திரனும் உங்களுக்கு நல்ல பலனாக தான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் இல்லையா, சரியான அம்சமான இடத்துக்கு வர்றாரு. மன நிறைவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே எதுவுமே இல்லை, மனபாரமாகவே இருந்து நீங்கள் மன நிறைவுடன் வாழற மாதிரி இருக்கும். மன நிறைவு தாங்க வாழ்க்கையில் பெரிய சொத்தே. நிறைய பேருக்கு எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத போலேயே இருப்பாங்க. எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனால் திருப்தியாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க, அன்றாடம் காட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க மன நிறைவு பாருங்கள், அவங்க ஒரு கோடீஸ்வரனை போல் இருப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கை. உதாரணமே இதுதான். நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினச்சா மனக்கட்டுப்பாடு, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அன்றைய நாள் நாம் தாங்க கோடீஸ்வரன். அந்த யோகத்தை இப்போ உங்களுக்கு சந்திரன், உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரார். மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, சந்தோஷம், கௌரவம், ஒரு தன்னம்பிக்கை, இதையெல்லாம் தரார். இப்போ உங்களுக்கு இந்த நல்ல மாற்றத்திற்கான வழிவகையை சந்திர பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சனியால் பெரிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகுது. எதை தொட்டாலும் வெற்றி தான். எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான். தொட்ட காரியம் துலங்கும். தொழில் வளர்ச்சி அடையும். சிறப்பாக இருப்பீங்க. தேகத்தில் ஆரோக்கியம் இருக்கும். இதனால் வரைக்கும் ஏதோ உடம்புக்கு பிரச்சனையாகவே இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆக்டிவாக இருப்பீங்க. உடம்பு அப்படியே லைட்டாக இருக்கும், வெயிட் இல்லாத இருக்கும். அப்படியே பலகீனமாக இருந்திருப்பீங்க. இப்போ திடமாக இருப்பீங்க. இதையெல்லாம் சனி பகவான் கொடுக்குறாரு. ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க. அதே போல் கடகராசிக்காரர்களின் பிள்ளைகளும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ பாருங்கள், அவங்களாம் நார்மலாக ஆகிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். என்ன ஒன்று, வர வருமானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் கிடைச்சும் ஏனோ தானான்னு செலவு பண்ணிவிட்டு வெட்டியத்தையாக உட்காந்தா மறுபடியும் கிரகம் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த கிரகம் சரி இருந்தாலும் சரியில்லைனாலும் நாம் ஒரு சில இடத்தில் கரெக்டாக முடிவு பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு. நிறைய பலனை தராரு. இரத்த பந்த உறவுகள் கூட சில சமயம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் இவர் சரி பண்ணிடுவார். இதெல்லாம் நடக்கும். ஏதோ ஒரு பங்கு பிரிக்கிறதெல்லாம் சரியாக பிரித்து தர மாதிரி இருக்கும். பாகப்பிரிவினை சரியாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் சரியாக வரும். மூதாதையர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அதே போல் நல்ல பலன் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. நிறைய இடத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கெலாம் போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஊர் பயணம் அதிகமாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, வேலை வாய்ப்பு நிறைய தேடி வரும். இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்குறார். இந்த காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ராகுவால் பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்கு தடைப்படுற மாதிரி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சரியாக தான் இருக்குது. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியான அமைப்பில் தான் இருக்குது. ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார், மனசுக்குள்ளே ஒரு சங்கடத்தை ஏதோ கொடுக்க பார்க்குறார். அதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சரியாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. கேதுவால் பார்த்தீங்கன்னா கேது சுமாரான பலன், நல்ல பலன் தாங்க கொடுக்குறாரு. எதிரிகள் அதிகமாக உருவாக மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற எதிரிகளை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான அமைப்புகளை கேது பகவான் கொடுக்குறார். அதே போல் கடவுள் நம்பிக்கை அதிகமாக வரும். இப்போ உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை ஏற்படும், ஆன்மீக சுற்றுலாக்கெல்லாம் போவீங்க. இதெல்லாம் கேது பகவான் கொடுக்குறார். அதே போல் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணி கணக்கு போட்டிங்கன்னா சரியான அமைப்பு ஏற்படும். பயப்படாமல் இருக்கலாம், தெளிவான எண்ணங்களோடு இருக்கலாம். மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற நீங்கள் நிறைய இடத்துல உதவிகளும் செய்யலாம். அதில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷப்படுறவங்க நீங்கள் தான். அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கும். ஏன்னா மனசளவில் சந்தோஷமாக இருந்தாங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கான வழிவகை என்ன, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு செய்யணும். தனக்கு மிஞ்சின பிறகு தாங்க தான தர்மம்னு கூட பழமொழியில் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பேக்கெட்டில் உங்களுக்கு 10 ரூபாய் இருக்கா, அதை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. 10 ரூபாய் இருந்தால் 8 ரூபாயை வச்சுக்கோங்க, 2 ரூபா வேணா கொடுங்க. அப்படி முயற்சி பண்ணுங்கள். இருக்கிறத மொத்தமாக கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்குவீங்க? அந்த ஒரு எண்ணம் வந்தால்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். இறைவன் இந்த குணத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பார். அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த கிரக நிலவரம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவன் ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும்.